Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா இட்லி தாங்க. என்ன ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லிட்டு இட்லியை சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இட்லி எப்பொழுதுமே ஸ்பெஷல் தாங்க. உலக அளவில் இட்லிக்கு இருக்கிற தனி மரியாதையை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி அந்த வகையில் பல்லில்லாத குழந்தையிலேருந்து பல்லு விழுந்த பாட்டி வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரே உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா இட்லி தான். அவ்வளவு சிறப்பு மிக்க இட்லியை நம்ம செய்யும் பொழுது எப்பொழுதும் சூப்பர் சாஃப்டாக பர்ஃபெக்டாக வரணும்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போகும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இட்லி செய்யும் பொழுது நம்ம என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 வீடியோவையும் முழுசாக பார்த்துட்டிங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் செய்கிற இட்லி சூப்பர் சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட பிசகாமல் சாஃப்டான இட்லியை எப்பொழுதுமே நம்ம செய்யலாம். ஒரு முறை இட்லி நல்லா வருது, அடுத்த முறை நல்லா வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டே இருக்காது. இப்போ சாதாரண அரிசியை பயன்படுத்தி இட்லிக்கு நம்ம பொதுவாக எந்த அரிசி பயன்படுத்துவோமோ அந்த அரிசியை பயன்படுத்தி இட்லி செய்யலாம் வாங்க. பொதுவாக குண்டரிசி அப்படிங்கிற அரிசியை தான் எல்லாருமே இட்லிக்கு பயன்படுத்துவாங்க. அது எல்லா அரிசி கடைகள்லையுமே கிடைக்கும். அந்த அரிசியை ஏதாவது ஒரு கப் இல்லை டம்ளரில் இது போல் தலை தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் குவிச்சு அளக்கிற மாதிரி இருந்தால் உளுந்தையும் குவிச்சு தான் அளக்கணும். நான் இன்றைக்கி தலை தட்டி தான் எடுத்திருக்கேன். நான் மெஷர்மெண்ட் கப்பில் 4 கப் அளவு இட்லிக்கு நம்ம பயன்படுத்துகிற குண்டரிசி எடுத்து சேர்க்கிறேன். நான் பொதுவாக 5020 அரிசியில் இட்லி செய்வேன். அது கிடைக்காத நேரத்தில் இந்த குண்டரிசி பயன்படுத்துவேன். நிறைய பேர் அவங்க வீடு பக்கத்தில் இருக்க கடைகளில் 5020 கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால குண்டரிசியில் செஞ்ச இட்லியை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். 4 கப் அளவு அரிசியை சேர்த்தாச்சு. இப்போது அதே கப்பில் தலை தட்டி 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். உளுந்தம்பருப்பு நல்ல குவாலிட்டியான உளுந்தம்பருப்பாக இருக்கணும். எப்பொழுதுமே சின்ன சின்ன சைஸில் இருக்க உளுந்தம்பருப்பு நம்ம வாங்கினோம்னா அது அவ்வளவா மாவு காணாது. அதாவது மாவு நல்லா பொங்கி புசு புசுன்னு வராது அரைக்கும் பொழுது. கொஞ்சம் நல்லா பெருசாக நல்ல குவாலிட்டியில் இருக்க உளுந்தம்பருப்பு வாங்கினா தான் மாவு நல்லா மேலெழும்பி புசு புசுன்னு வரும். 1 கப் அளவு சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து 2 முறை இதை அலசினா போதும். உளுந்தம்பருப்பை 2 முறைக்கு மேலே எப்பொழுதுமே கழுவாதீங்க. அந்த தண்ணியெல்லாம் இருத்துடலாம். இருத்த பிறகு இதில் நீங்கள் குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவீங்களோ அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. உளுந்து ஊறுறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. உளுந்தில் நம்ம தண்ணி ஊற்றும்பொழுது இது போல் நுரைச்சி வரணும். அப்போ தான் நம்ம உளுந்து அரைக்கும் பொழுது அந்த குழகுழப்பு தன்மையோடு இருக்கும். அதனால தான் உளுந்தை 2 முறைக்கு மேலே வாஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். அரிசியை பொறுத்த வரைக்கும் 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இது போல் தெளிவாக வர வரைக்கும் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ண பிறகு இதில் குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவீங்களோ அந்த தண்ணியை சேர்த்து ஊற வைக்கணும். தண்ணி எந்த அளவு தெளிவாக இருக்குது பாருங்கள். இது போல் தண்ணி தெளிவாக இருந்தால் தான் அரிசியில் இருக்க அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு போகும். இட்லியும் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு பளிச்சுன்னு கிடைக்கும். அரிசி குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஊறணும். அப்படி ஊறினா தான் சீக்கிரமாக மாவாக அரைப்படும். இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அப்படி டைம் இல்லைன்னா ஒரு 5 மணி நேரம் ஊறுச்சுன்னா பரவாயில்ல. இப்போ அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். அதனால தான் நீங்கள் குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவீங்களோ அந்த தண்ணியை சேர்த்து ஊற வைங்க அப்படின்னு சொல்கிறது. இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த தண்ணியை இருத்து நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது. இதே தண்ணியை பயன்படுத்தி அரைக்கணும். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா சாதாரண தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. உளுந்து பாருங்கள் எந்த அளவு நல்லா பெருசாக ஊறி வந்திருக்கு. இப்போது இந்த தண்ணி கரெக்டாக இருந்தது. நீங்கள் தேவைப்பட்டதுன்னா கூடுதலாக கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்து கூட ஊற வச்சுக்கலாம். அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. உளுந்தை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊறணும். அதே போல் உளுந்தை ஊற வச்சுட்டு நீங்கள் உடனே எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. அப்போ தான் உளுந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். மாவை அரைக்கும் பொழுது உளுந்து அரைப்பட கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால உளுந்து மாவு சூடேறாமல் இருக்கும். மாவு சூடேறிடுச்சுன்னா இட்லி கல் மாதிரி இருக்கும். அதனால தான்
இப்போ அரிசியை முதல்ல அரைச்சி எடுத்தாச்சு. அரிசியை சின்ன ரவை பதத்தில் இது போல் ஒரு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் அரைச்சிடாதீங்க. இது போல் சின்ன ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசியை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே அரைப்பட்டுடும். அந்தந்த கிரைண்டரை பொறுத்தது. புது கிரைண்டராக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே அரைஞ்சிடும். இப்போது இதில் உளுந்த மாவை அரைச்சி சேர்க்க போகிறோம். உளுந்த மாவு அரைக்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பந்து மாதிரி அந்த மாவு இருக்கணும். அப்படி மேலெழும்பி வந்த பிறகு தான் அந்த மாவை நம்ம எடுக்கணும். இப்போ இதில் சேர்க்கும் பொழுது அது கரைஞ்சி போகாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே மடிப்பாக மாவு விழணும். அப்படி இருந்தால் தான் மாவு நல்லா பொங்கி வரும். நம்மளோட இட்லியும் நல்லா சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு உளுந்து அரைக்கும் பொழுது தண்ணி மொத்தமாக அப்படியே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெளித்து அரைச்சிங்கன்னா நல்லா மாவு நமக்கு அந்த குவான்டிட்டி வந்து நல்லா கிடைக்கும். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உளுந்த மாவு அப்படியே நீர்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ இட்லியும் நமக்கு சரியாக வராது. எப்பொழுதுமே அரிசியை முதல்ல அரைச்சிக்கோங்க, உளுந்த மாவு ரெண்டாவது அரைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து முதலையே அரைச்சி வச்சுட்டா உளுந்தோட அந்த புசுப்பு தன்மை குறைஞ்சி போயிடும். நீங்கள் வேணால் உளுந்த மாவை ஒரு ஸ்பூன் எடுத்து பிளேட்டில் வச்சு பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே சுருங்கி சின்னதாக மாறிடும். இதே அரிசி மாவு வைக்கும் பொழுது அது நீண்ட நேரத்துக்கு அப்படியே இருக்கும். அதனால நீங்கள் அரிசி மாவை முதல்ல அரைச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். உளுந்த மாவை ரெண்டாவது அரைச்சிட்டு உடனே நம்ம கரைச்சி விட்டுடலாம். இது போல் கலந்து விடும் பொழுது தான் உளுந்து அதே குவான்டிட்டியில் நல்ல ஒரு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ அரிசி மாவும் உளுந்த மாவும் ரெண்டும் கலந்து வர வரைக்கும் நம்ம கரெக்டாக கலந்துடணும். நல்லா அடிச்சே நீங்கள் கலக்கலாம். அப்படி கலக்கும் பொழுது தான் ஏர் சர்க்குலேட் ஆகும். மாவு புளிக்கிறதுக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அடியில் இருக்க அந்த வெயிட்டான அரிசி மாவு உளுந்த மாவோடு சேர்ந்து கலந்து ஒன்றா ஒரு கன்சிஸ்டன்சியில் இது போல் ஒரு மாவாக கிடைக்கும். அதனால மேல் மாவு அடி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. தேவையான அளவு உப்பு இதில் சேர்க்க போகிறோம். 1 கிலோ அளவுள்ள அரிசிக்கு 1/4 கிலோ அளவுள்ள உளுந்து சேர்த்திங்கன்னா 3/4 கைப்பிடி அளவுள்ள கல்லுப்பு கரெக்டாக இருக்கும். சில உப்போட கரிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. எப்பொழுதுமே உப்பை மாவோடு சேர்த்து கரைக்காதீங்க. மாவு அரைக்கும் பொழுதும் சேர்த்து அரைச்சிடாதீங்க. இப்போ மேலே தூவி விட்டுட்டு இந்த தண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர் நம்ம கழுவுவோம் இல்லைங்களா லாஸ்ட்டில், அந்த தண்ணி அதை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை இது மேலே நம்ம லைட்டாக தெளித்து விட்டுடலாம். இந்த உப்பு கரையிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே தண்ணி மேலே நம்ம தெளிக்கலைனா கூட உப்பு நல்லாவே கரைஞ்சிடும். கிரைண்டர் கழுவுன தண்ணியை எப்பொழுதுமே கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ தேவைப்படலைன்னா கூட அதை தனியாக புளிக்க வச்சுக்கோங்க. தோசைக்கு நீங்கள் தண்ணி கலக்கும்பொழுது அந்த தண்ணியை சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா தோசை நல்லா உங்களுக்கு வரும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. மேலே ஒரு தட்டு போட்டு மூடி மாவை நல்லா புளிக்க வச்சிடலாம். மாவு புளிக்கிறதுக்கு ஆகிற நேரம் அந்தந்த காலநிலையை பொறுத்து மாறுபடும். வெயில் காலமாக இருந்தால் 5லேருந்து 6 மணி நேரத்தில் புளிச்சிடும். குளிர்காலமாக இருந்தால் 8 மணி நேரம் 12 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும். நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா அதற்கு மேலேயும் ஆகும். இப்போ பாருங்கள், இது ஒரு 7 மணி நேரம் நல்லா புளிச்சிருக்கு. மாவு நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு. மெதுவாக கரண்டி வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்டாக அது வருது பாருங்கள். இது போல் மாவு நமக்கு சாஃப்டாக மேலே எழும்பி வரணும். நான் இந்த மாவை ரொம்ப புளிக்க விடலை. இது வந்து ஒரு கோடை காலம் அப்படிங்கிறதுனால மாவு ரொம்ப புளிச்சிருச்சுனாலும் அடுத்தடுத்து நம்ம இட்லி சுடும்பொழுது அந்த புளிப்பு சுவை இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மாவை புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கை போட்டு அடித்து நல்லா கரைச்சோம் இல்லைங்களா. ஆனால் புளிச்ச மாவை இது போல் மெதுவாக தான் நம்ம கரைக்கணும். நீங்கள் அடித்து இதை கலந்தீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த காற்று குமிழ்கள்லாம் வெளியே வந்துடும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்காது. அதனால் மாவு மெதுவாக கலந்துக்கோங்க. சிலர் கலக்காமல் அப்படியே சுடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் கலந்து சுட்டிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா கீழே வெயிட்டான அரிசி மாவு இருக்கும், மேலே மெத்துன்னு இருக்கிற உளுந்த மாவு இருக்கும். இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா கரெக்டாக இட்லி சுட்டுறதுக்கு வரும். மாவை கரண்டியில் அள்ளி விடும் பொழுது மடிப்பாக விழணும். அந்த மடிப்பு உடனே மறைஞ்சு போயிடக்கூடாது. இதுதான் இட்லிக்கு உண்டான கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது போல் மாவு ரெடி பண்ணிங்கன்னா 5 நாள் இல்லை 6 நாள் கழித்து நீங்கள் இட்லி சுட்டாலுமே இட்லி நல்லா சாஃப்டாக வரும். சிலர் 2 நாள் தான் இட்லி சாஃப்டாக வருது, அதுக்கப்புறம் கல் மாதிரி ஆகிடும், தோசை தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா மாவை சரியாக கலக்காமல்
வைக்கிறது. புளிச்ச மாவையும் கரெக்டாக கலந்தாதான் அடியில் இருக்க அந்த அரிசி மாவும் மேலே வரும், உளுந்த மாவும் அரிசி மாவும் நல்லா கலக்கும். இப்போ மாவு நம்ம கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சாச்சு. நீங்கள் துணி போட்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தாலும் துணியை நல்லா ஈரத்தில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தட்டில் வச்சு இட்லி ஊற்றிக்கலாம். நான் இப்போது எண்ணெய் தான் தடவி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு ஒவ்வொரு குழியிலையும் நம்ம இட்லி மாவு ஊற்றிடலாம். மாவு ஊற்றும் பொழுது அந்த குழியை விட வெளியில் வழிஞ்சு வர மாதிரி ஊற்ற வேணாம். ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஊற்றினா தான் இட்லி வெந்த பிறகு கொஞ்சம் மேலே எழும்பி வரும், அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஊற்றும் பொழுதே நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா இட்லி ஒன்றோட ஒன்று ஒட்டி கரெக்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்காது. அதே போல் இட்லி தட்டு நீங்கள் வாங்கும் பொழுது நல்லா குழியாக இருக்க இட்லி தட்டு வாங்குங்க. அப்போ தான் இட்லியோட ஷேப் நல்லா அழகாக வரும். சில இட்லி தட்டுலாம் தட்டையாக இருக்கும், அதில் இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வராது. இது போல் நம்ம இட்லி செய்யும் பொழுது அது மல்லிகைப்பூ மாதிரி நல்லா சூப்பர் சாஃப்டாக குண்டு குண்டாக கிடைக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி சலசலன்னு கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் இட்லி தட்டை அதில் எடுத்து வைக்கணும். இட்லி தட்டை வச்சுட்டு மேலே அப்படியே அந்த தண்ணி ஆவியாக வரும். அந்த சமயத்தில் தட்டு போட்டு மூடிடுங்க. அதாவது இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டு மூடியாச்சு. மூடி போட்டு மூடிட்டு முதல் 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயோ அடுத்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு திரும்பவும் 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இட்லியை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கவே தேவையில்லை. 8 நிமிஷத்துலேயே ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். இப்போ இந்த இட்லி வெந்துருச்சான்றது பார்க்கும்போதே தெரியும். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இது போல் ஒரு ஃபோர்க் இல்லைன்னா கத்தி, கம்பி இல்லை குச்சி ஏதாவது ஒன்று விட்டு எடுத்தால் மாவு ஒட்டாமல் வரணும். அப்போ இட்லி கரெக்டாக வெந்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இட்லி வெந்த பிறகு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூனில் தண்ணி தொட்டுட்டு இட்லி எடுத்திங்கன்னா கரெக்டான ஷேப்பில் வரும். உடனே எடுத்திங்கன்னா உடஞ்சி வந்துடும். இப்போது இட்லியை நம்ம எடுத்து பிளேட்டில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த இட்லிக்கு காரசாரமாக நீங்கள் செய்கிற எந்த கிரேவியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னலாக நம்ம வைக்கிற விதவிதமான சாம்பார்லாமும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். விதவிதமான சட்னி வகைகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இட்லிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய புதுவித சட்னி வகைகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான இட்லி வகைகள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் இட்லி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.